அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலே நாங்கள் மன்னாரிலிருந்து திருமிகு யோகராஜ் குருஸ் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் மன்னார் இந்த காற்றாலை ப்ரொஜெக்ட், அதாவது திட்டத்திற்கு எதிராக மன்னார் பிரஜைகள் குழு சார்பாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது அங்கு நடைபெறுகின்ற போராட்டம் சம்பந்தமாகவும் இந்த காற்றாலை விடயத்தை எதற்காக மன்னார் பிரஜைகள் குழு அதை ஆதரிக்கவில்லை, எதற்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றது, இதனுடைய நன்மை தீமைகள் பற்றி நாங்கள் இப்பொழுது பேச இருக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த மன்னார் காற்றாலை விடயம் என்பது ஒரு பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அங்க மன்னார் பிரஜைகள் குழுவும் பெரிய அளவிலே அங்கு அந்த மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக எதிர்ப்பலைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நேற்று அறிந்த வகையிலும் இந்த மறை மாவட்ட ஆயர் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து வந்திருக்கின்றார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். முதலில் தற்பொழுது இப்ப என்ன நடைபெறுகின்றது என்பதை பற்றி கூறுங்கள். பின்பு நாங்கள் இந்த மன்னார் காற்றாலையால் ஏற்பட போகின்ற தீமைகள் நன்மைகளை பற்றி பேசுவோம். தற்போது இந்த மன்னார் மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக தீவு பகுதிகள், மன்னார் தீவில், இலங்கை என்ற ஒரு பெரிய தீவு மன்னார் தீவு. இந்த மன்னார் தீவில் காற்றாலை மின்சாரம் என்ற ஒரு வகையிலையும் கனியமணல் என்ற ஒரு வகையிலையும் இந்த மண்ணை பாதிக்கின்ற பல விடயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக காற்றாலை மின்சார திட்டம் இன்று என்ன நடக்கின்றது? நாங்கள் இந்த காற்றாலை மின்சாரத்துக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. ஆனால் இந்த தீவு பகுதியில் இந்த காற்றாலை மின்சாரத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், கடந்த 2019-20 ஆண்டுகளில் இந்த தீவு பகுதியில் போடப்பட்ட 30 காற்றாலை மின்சாரத்தினால் இந்த மக்கள் பெரும் அவதிக்குள்ளாக வேண்டிய நிலைமை இந்த பகுதியில் ஏற்பட்டது. குறிப்பாக 30 கிலோமீட்டர் நீளமும் 4.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவில் 130 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. மன்னார் மாவட்டத்தில் 1,62,000 மக்கள் இருக்கின்றார்கள். இந்த தீவு பகுதியில் 75,000 மக்கள் இந்த தீவு பகுதியிலே தான் இருக்கின்றார்கள். நீங்க தீவுப்பகுதி என்று நீங்கள் ஐயா மன்னிக்க வேண்டும், நீங்க தீவு பகுதி என்று சொல்வது மன்னார் தீவை தான் குறிப்பிடுகின்றீர்கள். மன்னார் தீவை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப எல்லா காற்றாலைகள் எல்லாம் அந்த மன்னார் தீவில் தான் இடப்பட்டுள்ளது, அப்படித்தானே? ஓம். இதுல அதானி என்ற 51 காற்றாலை மின்சாரம், அதுபோக சிபியின் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடனுதவியில் 54 காற்றாலை மின்சாரம், கிட்டத்தட்ட 111 காற்றாலை மின்சாரம் இந்த பகுதியில் போடுவதற்காக ஏற்பாடுகள் கடந்த அரசாங்கத்தில் நடந்தது. இந்த அரசாங்கம் அதானியில காற்றாலை மின்சாரத்தை நிப்பாட்டி விட்டு புதிதாக தம்பிக்க பெரேரா இங்க இலங்கையில் உள்ள 2 கம்பெனிகளுக்கு இந்த காற்றாலை மின்சாரத்தை செய்வதற்கு ஒரு கம்பெனிக்கு 4, அடுத்த கம்பெனிக்கு 10, மொத்தமாக 14 காற்றாலை மின்சாரத்தை இந்த மன்னார் தீவுக்குள் இடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட திட்டத்துக்கு EIA ரிப்போர்ட் எடுக்கப்படாமல் பழைய EIA ரிப்போர்ட்டை வைத்து அது கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நீண்ட காலமாக நாங்கள் ஒரு 7-8 வருடங்களாக இந்த காற்றாலை மின்சாரத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், பார்க்க போனால், இந்த பகுதியில் இந்த 4 வருடங்களாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. முதலாவதாக இந்த பகுதியில் இந்த மழை காலத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெருங்குடியான மக்கள் மேட்டு நிலத்திலும், அதாவது பாடசாலைகளிலும் வேறு இடங்களிலும் தங்க வேண்டிய நிலைமை இங்கே ஏற்பட்டது. குடியிருப்புகள் இந்த தீவு பகுதியில் வெள்ளமாகத்தான் இருந்தது. நீங்கள் அவதானித்திருக்கலாம், போன வருடம் கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் மட்டில் இந்த பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டு பெருவளவான மக்கள் இடம்பெயர்ந்த நிலைமையும்,
அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட நிலைமையும் இந்த ஆஸ்பத்திரிகளில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நோயாளிகள் டெங்கு காய்ச்சலால் அவதிப்பட்டதும், பாடசாலை மாணவர்கள், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் மாணவர்கள் பாடசாலைக்கு போகாத நிலைமையிலும் சில பேர் அந்த புத்தகங்களை தோளில் தூக்கி கொண்டு மேலே உயர்த்தி கொண்டு போன நிலைமையும், அந்த உடுப்புகள் நனையப்பட்டும் அந்த பாடசாலைக்கு போகின்ற நிலைமையும் இருந்தது. இப்படியான சில பல முக்கியமான விடயங்களால்தான் இந்த காற்றாலைக்கு மின்சாரத்துக்கு இங்கே போட வேணாம் என்று நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுல இப்ப தற்பொழுது மன்னார் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து வந்திருப்பதாகவும், அவர் சந்தித்து வந்ததின் விளைவாக ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டுள்ளதா? ஜனாதிபதியால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 14 காற்றாலை மின்சாரங்களையும் இந்த இடத்தில் அனுமதியுங்கள், தான் இந்த கனியமணல் அகழ்வு திட்டத்தையும் மேலதிகமாக வருகின்ற காற்றாலை மின்சாரத்தையும் நான் நிறுத்துகின்றேன் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 14 காற்றாலை மின்சாரமும் எங்களுடைய பகுதிக்குள், அதாவது இந்த தீவு பகுதிக்குள், குறிப்பாக சவுத்பார், தாழ்வுபாடு, தோட்டவழி, பொன்னையங்குடியிருப்பு, புதுக்குடியிருப்பு, கரிசல், பேசாலை போன்ற பகுதிகளுக்குள், அதாவது குறிப்பாக குடிமனை பகுதிகளுக்குள் தான் அந்த காற்றாலை மின்சாரம் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே 30 காற்றாலை மின்சாரத்தினால் தோட்டவழியில் இருந்து பொன்னையங்குடியிருப்பு, பருத்திப்பண்ணை வரைக்கும் இந்த மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்த வெள்ளப்பெருக்கினால் அவதிப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். ஐயா மன்னிக்க வேணும். இந்த காற்றாலைகளை மக்கள் குடியிருப்பு மத்தியிலே தான் அதை போடுகின்றார்களா? நிச்சயமாக. அதுக்குள்ள சில பகுதிகள், ஒரு சில பகுதிகள் கடற்கரை ஓரங்களிலும், கூடுதலான பகுதிகள் குடியிருப்பு பகுதிகளில் தான் அது போடப்படுகின்றது. குடியிருப்பு பகுதியில இந்த காற்றாலைகள் அங்கு நடப்படுகின்றது என்று சொன்னால், அவர்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று EIA என்று சொல்லி அந்த என்விரான்மெண்டல் ரிப்போர்ட், அத சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது மாசடைது அல்லது மக்களுக்கு அதால பாதிப்பு ஏற்படுகின்றதா என்ற ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான ஆய்வு வழங்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. உண்மையிலே ஒரு காற்றாலையை அவர்கள் நடும் பொழுது, அல்லது அந்த காற்றாலைகள் ஆங்கிலத்தில் சொன்னால் இப்ப காற்றாலை இந்த இதை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே தான் இந்த காற்றாலைகள் இன்ஸ்டால் பண்ணப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பார்த்தீங்கள் என்று சொன்னால், இப்ப இலங்கையில, இப்ப மன்னார்ல இது இப்ப இதுல இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும் ஐயா. என்னன்னு சொன்னால், இப்ப மன்னார் தவிர்த்து தெற்கு பகுதியில, சிங்கள பகுதிகளிலே இந்த காற்றாலைகள் போடப்பட்டுள்ளதா? இந்த பகுதியில் புத்தளத்தில் போடப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலும் பாதிப்புகள் தான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லும்போது எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், மன்னாரில் தான் கூடுதலாக காத்து வருகின்றது என்று. ஆனால் இதற்கு முன்பு அம்பாந்தோட்டையில் இந்த காற்றாலை மின்சாரத்தை போடுவதற்காக செல்லும்போது அந்த மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்ததனால் இங்கே கொண்டு வந்ததாகத்தான் குறிக்கப்படுகின்றது. கூடுதலாக இலங்கையில் கடலை சுற்றி வர காற்று பலமாக அடிப்பது என்று சொல்லி என்று பேராசிரியர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ் பேராசிரியர் பிரதீபராஜா அவர் சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த மன்னார் பகுதி கூடுதலாக 3வது நிலையில் தான் இருக்கின்றது இந்த காற்று விடயம். அதிலும் இப்ப நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், காற்றாலை நீங்கள் போட வேணாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. இந்த தீவு பகுதியில் இருந்து வெளியே கொண்டு போய் இங்கே மரச்சிக்கட்டியில இருந்து புத்தளம் வரைக்கும் இடம் இருக்கின்றது. அந்த காட்டு பகுதி, அதே நேரத்தில் கரையோர பகுதி, அதிலே போடலாம். அதே போல சில இடங்கள் வெட்ட வெளியாக இருக்கின்றது. அதாவது மக்கள் குடியிருப்பு இல்லாத பகுதியாக வெட்ட வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நாயாத்து வழி, அந்த யாழ்ப்பாணம் மன்னார் பாதை வழியில் சில இடங்களில் வெட்ட வெளி, அதில் குடியிருப்புகள் இல்லை.
அந்த பகுதிகளெல்லாம் போடலாம். ம், ம், அப்படி இல்லை என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி கடல்ல போடலாம். குறிப்பாக குறிப்பாக ஏழாந்தீடையில இருந்து இந்த ஏழாந்தீட வரையும் இருக்குது. ஏழாந்தீடையில இருந்து கச்சதீவு வரைக்கும் போட்டா கூட இந்த இந்தியன் டோலர்கள் தொழிலுக்கு உள்ளுக்கு வாரதையும் நிப்பாட்டலாம். அதே நேரத்தில் நிறைவான மின்சாரத்தையும் பெறலாம். ம். அதுபோக இங்கே வடபகுதியில குறிப்பாக மன்னார் பகுதியிலெல்லாம் சூரிய ஒளி வெளிச்சம் சூரிய ஒளி கூடுதலாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட வருடம் 10 மாதங்கள் இங்கே சூரிய ஒளி தான் இருக்கின்றது. இங்கே சோலார் பவர்களை போடலாம். ம். ஆனால் இந்த மன்னாரை ஏன் இவர்கள் இந்த மக்களையும் புறக்கணித்து தெரிவு செய்தார்கள் என்று தெரிகிறது இல்லை. அதிலேயும் குறிப்பாக நாங்கள் நினைக்கிறோம் என்ற ஊழல் வேலைதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையிலேயே அந்த காற்றாலை என்பது வந்து நாங்கள் இந்த ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லுவோம். அதே போன்று நான் ரினியூவபிள் எனர்ஜி இருக்கின்றது. ரினியூவபிள் எனர்ஜி சொன்னால் காற்றாலை, மற்றது நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போன்று இந்த சோலார் பேனல்ஸ், மற்றது வந்து மண்ணிலிருந்து இருக்கின்ற வாம் அந்த சூடை எடுத்து அதை மின்சாரமாக்குறது, மற்றது வந்து வேவ் இந்த கடல் அலையினுடைய எனர்ஜி, இப்படியானது வந்து ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லுவார்கள். அது வந்து இயற்கையாகவே ஒரு குறைந்த அளவு பாதிப்பு, அதாவது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் குறைந்த அளவு செலவு. இப்போ நான் ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லும் பொழுது அங்கு கரியை பாவிப்பார்கள், ஒயிலை பாவிப்பார்கள், அல்லது இந்த இயற்கையான கேஸ் இருக்குதானே, இயற்கை வாயு அப்படியான போன்றதை பாவிப்பார்கள். அந்த மீடியம்களை பாவித்து இந்த எனர்ஜியை உருவாக்கும் பொழுது செலவு கூடுதலாக இருக்கும் ரினியூவபிள் எனர்ஜியை காற்றாடிகளை போடும் பொழுது. ஆனால் காற்றாடிகளை போடும் பொழுது அவர்கள் ஒரு சரியான இடத்தை தெரிவு செய்துதான் போட வேண்டும். மக்களுடைய குடிமனைக்கு கொண்டு வந்து இந்த காற்றாலைகளை போடுவதால் அங்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உதாரணமாக காற்றாலைகள் அந்த விசிறிகள் சுற்றும் பொழுது ஏற்படுகின்ற சத்தம் உதாரணமாக. மற்றது இந்த இயற்கையிலே வருகின்ற பறவைகள் வந்து இந்த காற்று அந்த விசிறிகளிலே அடிபட்டு இறக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. அதே போன்று இந்த வெளியிலே இந்த காற்றாலைகள் சுத்துகின்ற பொழுது இந்த பூச்சிகள் இருக்குந்தானே, அந்த இயற்கையாக வருகின்ற பூச்சிகள் வந்து இந்த விசிறிகளிலே அடிபட்டு அது ஒட்டுப்பட்டுரும். அந்த விசிறியிலே ஒட்டுப்பட்டால் அந்த மின்சாரத்தை உருவாக்குவதற்கான அந்த எபிசியன்சி என்று சொல்லுவார்கள், அது வந்து மிக குறைவாக இருக்கும். அப்ப என்ன செய்யணும் என்றால் இவர்கள் ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா 3 கிழமைக்கு ஒருக்கா கெமிக்கலை அந்த விசிறியிலே அடித்து அவர்கள் அந்த பூச்சிகளை கழுவுவார்கள். ஏன்னா அந்த காற்றாலைகள் வந்து இன்னும் கூடுதலான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக. அப்ப இதெல்லாம் வந்து குடிமனையில் கொண்டு வரும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரி, அந்த தொழிற்சாலை இரசாயன பதார்த்தங்கள் வந்து இந்த மக்கள் குடிமனைகளை பாதிக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இவைகளை எல்லாம் சரியான முறையிலே அவர்கள் ஒரு அறிக்கையாக அது சமர்ப்பித்திருக்க வேண்டும். சரியான முறையில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு சமர்ப்பித்திருக்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் இப்ப போராடுவது என்பது வந்து இப்ப அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் ஏற்கனவே 14 காற்றாலைகளையும் அங்கே போட்டு விட்டார்கள் இல்லையா? இல்ல, இப்ப 4 காற்றாலை போட்டு 30 ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்றது. இப்போது 14 காற்றாலை போடுவதாக சொல்லப்பட்டு 4 காற்றாலைகள் போடப்பட்டிருக்கின்றது. 4 காற்றாலைகளுக்கு அடித்தளம் போட்டு போடப்பட்டிருக்கின்றது. மற்ற 10 காற்றாலைகளுக்கும் இப்போது மண் ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதிகளுக்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதிகளுக்குள்ளும் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த அந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு காவல்துறையினர் அந்த இடங்களுக்கு போகாதபடி தடை உத்தரவை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப எப்படியா இவர்கள் தாங்கள் எடுத்த முடிவை மாற்றவில்லை என்று சொன்னால் இப்ப இந்த போராட்டம் தொடர போகின்றதா? இப்ப இதுல குறிப்பாக சொல்ல போனால் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பதாகத்தான் இருக்கின்றது. இந்த 14க்கும் EIA ரிப்போர்ட் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே செய்யப்பட்ட 30 காற்றாலைகளினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிறைய பாதிப்புகள், இந்த நிறைய பாதிப்புகளுக்கு இது ஒரு தீர்வு தந்தா பிறகு மற்றதை பற்றி சிந்திப்போம் என்ற நிலைமையில் தான் இப்போது இருக்கின்றது. இப்ப மன்னார் குறிப்பாக இந்த
30 காற்றாலை போடப்பட்ட பகுதிகளில் ஓடைகள் நூற்கப்பட்டு அந்த ஓடைகளினால் மீன் உற்பத்திகள் மிகவும் குறைவடைந்த நிலைமையிலும், அதே நேரத்தில் அந்த இயற்கையாக போடப்பட இருக்கின்ற 23 ஓடைகளினால் இந்த மழை நீர் வந்து போகக்கூடிய நிலைமைகள் முந்தின காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது அது நூக்கப்பட்டு இந்த வெள்ளப்பெருக்காகத்தான் இந்த இடங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 300 அடி உயரத்துல 4 அடி உயரத்துல வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 காற்றாலை மின்சாரத்துக்கும் 12-13 கிலோமீட்டர் நீளத்துக்கான ரோட்டு வீதி போடப்பட்டிருக்கின்றதால் 4 அடி உயரத்தில் அந்த பகுதி வந்து இந்த நீரை கடல் அந்த மழை நீரை கடலுக்கு செல்ல விடாது தடுக்கின்றது முதலாவது. இரண்டாவது, இந்த பொருட்கள் கொண்டு போவதற்காக குறுக்கால ரோட்டுகள் போடப்பட்டிருக்கின்றது. அந்த ரோட்டுகளுக்கு உரிய போக்குகள் வைக்கப்படவில்லை. அப்ப அந்த வகையிலும் இது ஒரு என்னென்னு சொல்றது, வக்கு மாதிரி தான் இருக்கின்றது, அதாவது பள்ள பகுதியாக தான் இருக்கின்றது. அப்ப அந்த பள்ள பகுதிக்குள்ள இருக்கிற தண்ணி மழை வந்தா அப்படியே நிற்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல, அதாவது இந்த காற்றாலை போடுவதற்கு முன்பு இந்த மழை வந்தது என்று சொன்னால் ஒரு 2-3 நாளைக்குள்ள அது பத்திரும். ஆனால் இப்போது 3 மாசம் 4 மாசம் அப்படியே கிடக்கின்றது. அதுல நோய் வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாத நிலைமைகளும், வேலைக்கு போகின்றவர்கள் தொழிலுக்கு போகின்றவர்கள் அதனால் இடைஞ்சலை உருவாக்குகின்ற நிலைமைதான், போக முடியாத சூழல் தான் இங்கே இருக்கின்றது. குறிப்பாக இந்த பனை சம்பந்தமாக பனைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடந்த 30 காற்றாலை மின்சாரத்துக்காக கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பனைகள் வடலிகள் அழிக்கப்பட்டு அந்த பனையால் வருகின்ற வருமானம், ஒரு வருடத்துல ஒருக்கா இந்த குடும்ப தலைவிகள் அந்த பனையால் கிட்டத்தட்ட ஒரு 50 பனை அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரையில் அந்த ஒடியல் கிழங்குகளால் வருமானம் பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அந்த வருமானம் பெற்றுக் கொண்டு வந்தால் அந்த வருமானமும் இல்லை. இப்ப அடுத்த காற்றாலைகளுக்கு போடுகின்ற போது கிட்டத்தட்ட அவங்க குறிப்பிட்டிருக்கிற ஒரு இஏஏ ரிப்போர்ட்ல 9500க்கு மேற்பட்ட பனைகளை வெட்டுறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அப்ப அது வந்து இதை விட கூடத்தான் இருக்கும். ஆனால் அவங்க குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் பனைகளால் எவ்வளவு பாதிப்பு, பனைகள் வெட்டினால் எவ்வளவு பாதிப்பு என்று தெரிந்திருக்கணும். நாங்கள் இந்த கடந்த காலத்துல அந்த அனுபவத்துல நாங்க சில தகவல் எடுத்திருக்கின்றோம். ஒரு பனை 10,000 லிட்டர் தண்ணியை தேக்கி வைக்கின்றது. ஆனால் இப்ப இந்த பனைகள் வெட்டப்பட்டதால அந்த தண்ணி இழுத்து வைக்கிறதுக்கு கூட இது இல்லாம வெள்ளமாக தான் அது இருக்கின்றது. இப்ப பனை வெட்டுறதாலேயே பனை வெட்டுறதாலே ஒன்று இயற்கை வளம் பாதிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கின்றார்கள் என்ன? ஓம். இப்ப அதே நேரத்துல இங்க வந்து இந்த தீவு பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 3000 படகுக்கு மேற்பட்ட மீன்பிடி களங்கள் இருக்கின்றது. இந்த 3000 படகுகளினால் ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ நண்டு பிடித்தா கூட, இல்லாட்டி நண்டு கணவாரால் அந்த அப்படியே ஏற்றுமதியான பொருட்கள் பிடித்தால் கூட, மீன் உற்பத்தி பொருட்கள் பிடித்தால் கூட ஏற்றுமதியால கிட்டத்தட்ட 15,000 கோடி கிட்ட 15 கோடி கிட்ட ஒரு நாளைக்கு வருமானம் வருகின்றது. 15 கோடி ஒரு நாளைக்கு வருமானம் வருகின்றது. ஆனால் இந்த காற்றாலை மின்சாரத்தினால் ஒரு கோபுரத்தினால் 11 லட்சம் வருகின்றது. கிட்டத்தட்ட இந்த 30 காற்றாலை போட்டிருக்கின்றார்கள். நினைக்கிறேன் 3 கோடியே 30 லட்சம் வரும் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஐயா அந்த முதல் போட்ட 30 காற்றாலைகளும் வந்து அதானி குழுமத்தால் போடப்பட்டது இல்லையா? இல்ல, அது வந்து அது வந்து சிஇபி போட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி உதவியினுடைய. நாங்கள் இந்த உண்மையில இலங்கையை பொறுத்தவரையில வந்து மின்சாரம் தேவைதான், அதற்கு எதிர்ப்பண்டில்லை. நாங்கள் சிறுவராக இருந்த காலங்களிலே வந்து லக்சபானா நீர்வீழ்ச்சியிலிருந்து தான் இந்த மின்சாரம் உருவாக்கப்பட்டது. அடிக்கடி மின்வெட்டுகள் எல்லாம் வரும். அதுல மின்சாரம் தேவை என்றதுல மாற்று கருத்து இல்லை. உதாரணமாக உலகளாவிய ரீதியாக வந்து நாங்கள் சில
ஆய்வுகளை செய்தால் இப்ப உலகத்தில் இருக்கின்ற குளோபல் விண்ட் எனர்ஜி கவுன்சில் என்று ஒரு கவுன்சில் இருக்கின்றது. அந்த அவையுடைய ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தால் உலகத்தினுடைய பெர்சன்டேஜில் வீதாசார் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் சீனாவிலே வந்து லேண்ட் பேஸ்ட், அதாவது வந்து லேண்டில் வந்து கிட்டத்தட்ட 43 வீதமான இந்த விண்மில்ஸ், அதாவது வந்து காற்றாலைகள் போடப்பட்டுள்ளது. அதே போன்று யுஎஸ்ஏல, அதாவது அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 16 இருந்து 18 வீதமானது லேண்டில், அதாவது காணிகளிலே போடப்பட்டுள்ளது. மக்களுக்கு பாதிப்பில்லாத வெளியான இடங்களிலே தான் இது போடப்பட்டுள்ளது. அதே போன்று ஓப்ஷோர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கடலிலே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் உலகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 50 வீதமான காற்றாலைகள் சீனா தான் கடலிலே போட்டுள்ளது. அதாவது அந்த காற்றாலை வயல்களை கடலிலே வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஐக்கிய ராஜ்யம் கடலில் வைத்திருக்கிற உலகளாவிய ரீதியை பார்த்தோம்னா வீதாசாரத்தின்படி 20 வீதமான காற்றாலைகள் வந்து ஐக்கிய ராஜ்யம் வச்சுக்கிறோம். இவர்கள் எல்லாரும் இந்த காற்றாலைகளை போடும்பொழுது இந்த மக்களுக்கு, இந்த குடிமனைகளுக்கு பாதிப்பில்லாத வகையிலே தான் இந்த காற்றாலைகளை வந்து நடுகின்றார்கள். அப்ப இந்த மன்னாரை பொறுத்தவரையிலே இது இந்த காற்றாலை உற்பத்தி என்பது வந்து, இந்த மின்சார உற்பத்தி என்பது வந்து நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த கோஆபரேட் என்று சொல்லப்படுற இந்த பெரும் பண முதலாளிகளுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தருவதற்காக இந்த மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். அப்படித்தானே? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே இந்த தீவு பகுதியை விட, அந்த மன்னார் தீவு பகுதியை விட எங்களுடைய மன்னாரிலேயே வெளிப்பகுதிகளில் இடம் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் மரச்சிக்கட்டியில இருந்து புத்தளம் வரைக்குமான கடற்கரை பகுதிகளில் வடிவா செய்யலாம். அதே போல இந்தியால நாயாத்து வெளி பகுதிகளிலும் அதனோட சம்பந்தப்பட்ட அந்த யாழ்ப்பாணம் போகின்ற பகுதிகளில் கூட வடிவா செய்யலாம் என்றால் அதில் சில இடங்கள்ல மக்களே இல்லை, குடிமக்கள் இருக்க இயலாது. ஏண்டா அது ஒரு சேத்து நில பகுதி மாதிரி, அதுல இருக்க இயலாது. அந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு இந்த தீவுக்குள்ளதான் இவங்க எப்படி செய்வாங்களா இருந்தா, அதாவது குடிமனைக்குள்ள வந்து காற்றாலையை போடுவது என்பது உண்மையிலேயே ஒரு எங்களோட மக்களை அடிமைப்படுத்துகின்ற நிலைமை தான். இல்லாது இங்க இருந்து இடம்பெயர்ந்து போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. இப்ப இந்த காத்து பகுதி வந்து கிட்டத்தட்ட அண்டாபுரத்துல சிகிரியா பகுதி, சில பகுதிகளில் புத்தளம், சில பகுதிகளில் காத்து நிறைவாக வருகின்றது. ஆனால் ஏன் இங்க வந்து போடுவதற்கு இவங்க வெளிக்கிடுகிறார்கள் என்று உண்மையிலே தெரிவதில்லை. சில வேளை இந்த இந்தியாவுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் அப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்களோ என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. இந்த மன்னாரை உண்மையிலேயே புறக்கணித்துத்தான் இந்த 25 மாவட்டங்களில் மன்னாரை புறக்கணித்துத்தான் இந்த அரச நிர்வாகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எந்த வடபகுதியிலேயும் கிழக்கு பகுதியிலேயும் அமைச்சர்மார், பிரதமர் அல்லது ஜனாதிபதி போய்கொண்டிருக்கின்ற நிலைமையில மன்னார்ல இதுவரைக்கும் வந்தது கிடையாது. இந்த கடத்தொழில் அமைச்சரே வாராருல. அப்ப அந்த சந்தர்ப்பங்களை பார்க்கும்போது இந்த மன்னாரை புறக்கணித்து மக்கள் இங்கிருந்து இடம்பெயரட்டும் என்ற ஒரு நிலைமையில தான் இங்கே நிலைமைகள் இருக்கின்றது. புறக்கணிக்கின்ற நிலைமைகள் தான் இருக்கின்றது. இப்ப இந்த மன்னார் தீவில வந்து நீங்க இந்த மன்னார் பிரஜைகள் குழு சொன்னீர்கள். அந்த மன்னார் பிரஜைகள் குழுவில தனியா ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்களா அல்லது இஸ்லாமியர்கள் சிங்களவர்களும் இருக்கின்றார்களா? அதுல இங்கே இந்த பிரஜை குழுவில 3 மதத்தினரும் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர், இந்துக்கள், முஸ்லிம்ஸ், அப்படியா? அல்லது பௌத்த பிக்குவும் இருக்கின்றார். பௌத்த பிக்கும் இருக்கின்றார். அப்ப இந்த மன்னார் தீவு பகுதியிலே வந்து அங்க குடியிருப்பவர்களிலும் இந்த 3 மதத்தவர்களும் இருக்கின்றார்களா அல்லது 3 இனத்தவர்கள்? 3 இனத்தவர்களும் இருக்கின்றார். அந்த மன்னார் தீவு மதத்தவர்களும் இருக்கின்றார்கள். கூடிய அளவில் இருப்பது, கூடிய அளவு இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், தமிழர், ஈழத்தமிழர்கள். ஈழத்தமிழர்கள். அப்ப இதுல ஒரு அவன் இன்டென்ஷன், இந்த இதை பார்க்க போன ஓரளவுக்கு இந்த கார்பரேட்டுகள், இந்த கோஆபரேட்னு சொல்லப்படுகின்ற இந்த பெரும் பண முதலாளிகள் இந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவது ஒரு முக்கிய காரணமாக இருந்தால், வேறு தங்களுடைய பணங்களை ஈட்டுவதற்கும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கு செய்வதாக இருந்தால், நீங்கள் சொன்னது போன்று அங்கிருந்து மக்களை குடிபெயர வைக்கிறதுக்காகவும் இதை வேணும் என்று செய்யறதுக்கான காரணங்களும் இருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு அப்படியான ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த கனிய மணல்
அகழ்வு அகழ்வுன்றது ஆஸ்திரேலியன் டைட்டானியம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லியாண்டு ஒரு நிறுவனம் வந்து இங்கே ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டு அந்த ஆய்வு நிறுவனர் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த கனியமணல் மன்னார் தீவுக்குள் நிறைய கிடைக்கும் என்றும் இந்த மணலை எடுக்கும் போது எடுத்துவிட்டால் இந்த தீவு இந்த மன்னார் தீவு கடலால் சூழப்பட்டு தாண்டு விடும் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த ஆய்விலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் வேணுமென்ற அடுத்த இதுல நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அந்த ரிசர்ச்சில சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியான சிந்தனையில இவங்க இப்படி செய்கிறாங்களான்னு கூட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 30 காற்றாலை மின்சாரத்தினால் அதில் எடுக்கப்பட்ட 90 அடி ஆழத்துல அந்த குழாய் கீழே பொருத்தப்பட்டது. அதில் வந்த மண்கள் எல்லாம் இந்த தீவு பகுதியில் இருந்து வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அது எங்க கொண்டு போனார்கள் தெரியல. இன்னும் ஒரு ஆய்வு என்று சொல்லுகின்றது என்னென்று சொன்னால், இந்த மீன் வளம் கூடிய இடங்களிலே காற்றாலைகளை அமைக்கும் பொழுது அங்கு ஏற்படுகின்ற நோய்ஸ், அதாவது சத்தம், அந்த சத்தத்தினால் அந்த மீன்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வராமல் விலகி செல்லும் என்று கூட ஒரு ஆய்விலே சொல்லப்படுகின்றது. மற்றது இன்னும் ஒரு கேள்வி, இந்த கனிம வளங்களை சுரண்டுவதில் எந்த நாடு மிக முக்கியமாக அங்கு செயற்படுகின்றது? அதுல குறிப்பாக ஆஸ்திரேலியா தான் கூடுதலாக இங்கே செயற்படுகின்றது கனிம வளங்களை சுரண்டுவதில். அவர்களால் ஆய்வு செய்திருக்கின்றார்கள், கனிம வளங்களை சுரண்டினால் மன்னார் தீவு அழிந்து விடும் என்று அவர்களை சொல்லி. அதே நேரத்தில் இந்த சத்தங்களினால், அதாவது கடந்த 2019க்கு முன்பு இந்த பகுதிகளில் குறிப்பாக தென்கடல் என்று சொல்லப்படுகின்ற நடுக்கடா கடலில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட கரவலைகள் இருந்தது. இந்த கரவலைகள் இப்போது குறுகி போய்விட்டது. அந்த நேரம் அந்த கரவலைகளினால் பிடிக்கப்படுகின்ற மீன் கிட்டத்தட்ட 500 கிலோ 600 கிலோ பெரிய மீன்கள் இன்று 30 கிலோ 40 கிலோ. வேணும் என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் வந்து பார்க்கலாம். அந்த அதிகாரிகள் பார்த்தும் அதை கவனித்தும் இருந்தார்கள். இது உண்மை என்ற நிலைமையை அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஏன் அது மீன் படவில்லை என்று சொல்லி காரணத்தை பார்க்கும்போது அந்த காற்றாலையின் மின் சத்தம் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேல கேட்குது. அடுத்தது அந்த சுத்துகின்ற காத்தாடியல் என்ற இதழ் வந்து அந்த நிழல் வந்து கடலில் கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மேல அந்த நிழல் படுகின்றது. சூரிய வெளிச்சத்தில் இருந்து நிழல் படுகின்றது. அந்த நிழலுக்கும் மீன்கள் ஓடுதான், பெரிய மீன்கள் ஓடுவதாக இப்போது எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் நிலத்தடி அந்த அதிர்வு கடலில் அந்த அதிர்வு இருக்கின்றது. ஆமாம், இது அந்த மீன்வளத்தை இல்லாமல் பண்ணுவது வந்து உண்மையிலே வந்து ஈழத்தமிழர்களுடைய ஒரு வயிற்றில் அடிக்கும் விடயமாகத்தான் மிக ஒரு பாதகமான செயலாம் நான் நடைபெறுகின்றது. எங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக அதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப ஒரு வகையில சொல்ல போனால் ஏற்கனவே போர்னால் மக்களை ஆயுதத்தினால் அழிக்கப்பட்டு இப்போது பொருளாதாரத்தினால் அது அழிக்கப்பட்டு மக்கள் வெளியேறுகின்ற நிலைமைதான் இப்போது இருக்கின்றது என்பதை கவனித்தில் எடுக்க வேண்டி இருக்கின்றது. எத்தனை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் இப்போ உங்களோட தெரிந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஒரு மின்னாலையில் வந்து எத்தனை மெகா வேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் உற்பத்தி செய்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு உள்ளதா? அது குறிப்பாக இப்ப சொல்ல தெரியல. ஆனால் ஒரு காற்றாலை மின்சாரத்தினால் ஒரு நாளைக்கு 11 லட்சம் ரூபாய் வருவதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. மற்ற வேறு நீங்க மன்னார் சம்பந்தப்பட்டு மன்னார் பிரஜா குழுவினுடைய இந்த கவனஈர்ப்பு போராட்டம் சம்பந்தப்பட்டு பங்கு கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் செயற்பட்டு வருகின்றீர்கள். மன்னார் பிரஜைகள் குழுவிலே இருந்து வேறு யார் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் அங்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் மக்கள். 68 69 நாட்களாக இன்றைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. கூடுதலாக மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் வவுனியா பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வந்து அந்த இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 8,000 9,000 மக்கள் இந்த இடத்தில் கலந்து கொண்டார்கள்.
சென்ற சென்ற 2 கிழமைக்கு முன்பு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இதுக்கு எதிராக நடத்தப்பட்டது. இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றும் ஒரு முடிவும் இல்லாத நிலைமையில தான் இந்த 14 காற்றாலை மின்சாரத்தை ஜனாதிபதி போடுவதாகத்தான் சொல்லுகின்றார்கள் ஒழிய அதுக்குரிய தீர்வாக இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லை. இல்லை, நீங்க என்ன இருந்தாலும் இந்த மன்னார் பிரஜைகள் குழு வந்து இந்த காற்றாலைகளை வந்து மக்கள் குடிமனைகளுக்குள் போடுவதை அனுமதிப்பது அவ்வளவு ஆரோக்கியமான விடயமல்ல. இது எதிர்காலத்தில் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரைக்கும், எங்கள் வருகின்ற அடுத்த பிள்ளைகளுக்கும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த விடயத்தை நீங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் கூடிய அளவுக்கு இந்த காற்றாலைகளை வேறு இடங்களுக்குள் அதை நகர்த்துவதுதான் ஆரோக்கியம் என்பதுதான் எங்களுடைய சயின்டிஃபிக்காக சொல்லப்படுகின்ற ஆய்வுகளை வாசித்து தான் உங்களுடன் நான் இந்த நேர்காணலை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஆய்வுகளின்படி வந்து மக்களுடைய குடிமனைக்கு அப்பாற்பட்டுத்தான் இந்த காற்றாலைகள் போடப்பட வேண்டும். இங்கே தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பார்த்தீர்கள், கடல்களிலும் மலைகளிலும் மக்கள் நடமாட்டம் இல்லாத மலைகளிலும் தான் இந்த காற்றாலைகள் பொருத்தப்படுகின்றது. ஆகையினால் இது ஒரு மிக முக்கியமான விடயம். நீங்க தொடர்ச்சியாக உங்கள் போராட்டத்தில் நீங்க வெற்றி பெற வேண்டும். ஈழத்தமிழருடைய நல்வாழ்வு இன்னும் மேலோங்க வேண்டும். மன்னார் என்பது வந்து ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் வந்து மீன்வளத்தால் நிறைந்த ஒரு இடம், கனிம வளத்தால் நிறைந்த ஒரு இடம். செழிப்பாக அந்த மக்கள் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று எங்களுடன் இணைந்து அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலியுடன் இணைந்து மன்னாரிலே நடைபெறுகின்ற விடயங்களை எங்களுடன் நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி ஐயா. நன்றி. எங்களுக்கும் இது விடயமாக இந்த காற்றாலை மின்சாரத்துக்கு எதிராக நாங்கள் போராடின போது வெளியில் இருந்தும் ஏன் எங்களோட இலங்கையின் தென்பகுதியில் இருந்து சகோதர மொழி பேசுகின்றவர்களும் கூட நிறைய பேர் வந்து இதுக்குரிய ஆதரவை தந்தார்கள். உண்மையிலேயே இந்த மன்னார் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதனை தென்பகுதியில் இருக்கின்ற மக்களும் மதம் சார்ந்து இல்லாமல், இனம் சார்ந்து இல்லாமல் பூரண ஒத்துழைப்பு தந்தையிட்டு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்காணலை நீங்கள் எடுத்து வெளியிலையும் இதை போட்டு இதற்குரிய ஆதரவையும் எங்களுக்கு தரணும் என்று கேட்டு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.